வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். கள்ளிக்காடு மாவீர துயிலும் இல்லத்தில் மழைக்கு மத்தியில் மாவீரர்களுக்கு அஞ்சலி. ஆரம்பிக்கப்பட்ட சிரமதான பணி. திருகோணமலையில் மீண்டும் நிறுவப்பட்ட புத்தர் சிலை குவிக்கப்பட்ட போலீசார். கடற்கரையோரமாக சட்டவிரோத கட்டுமானம். அதிகாரிகள் ஊடகவியலாளர்கள் மீது அச்சுறுத்தல். மந்திகை வைத்தியசாலையில் நோயாளர் இருக்கைகளின் நிலை. அவதிப்படும் மக்கள் விடுத்துள்ள கோரிக்கை. பௌத்த அதிகாரத்தின் அதிஉச்ச ஆக்கிரமிப்பு. நூற்றுக்கணக்கான விகாரைகளை கட்டிய மகிந்த. போதைப்பொருளுடன் கைதான யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவன். வடக்கு கிழக்கில் இன்றும் இடியுடன் பலத்த மழை. மக்களுக்கு வந்த எச்சரிக்கை. வெளிநாட்டு பெண்ணிடம் அத்துமீறிய நபர் களுவாஞ்சிக்குடியில் கைது. இளம் தாயை தீ வைத்துக் கொண்ட சிறுமி சிறையில். காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் நடந்த கொடூரம். வாகன விபத்துகளில் சிக்கிய யாசகர் உட்பட 2 பலி. முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை விதிப்பு. சவுதி அரேபியாவில் கோர விபத்து. மக்காவுக்கு புனித பயணம் சென்ற 42 இந்தியர்கள் பலி. தொடர்வன விரிவான செய்திகள். முல்லைத்தீவு கள்ளிக்காடு மாவீர துயிலும் இல்லத்தில் இந்த ஆண்டுக்கான மாவீரர் நாள் நிகழ்வுகள் செய்வதற்கான ஏற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அதன்படி கள்ளிக்காடு மாவீர துயிலும் இல்ல பணிக்குழுவினால் மழைக்கு மத்தியில் சிரமதான பணிகள் நேற்று மாலை ஆரம்பிக்கப்பட்டன. முன்னதாக மாவீரர்களுக்கு ஈகைச்சுடரேற்றி அகவணக்கம் செலுத்தி மலர் வணக்கம் இடம்பெற்றதைத் தொடர்ந்து சிரமதான பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. இந்த ஆண்டு கார்த்திகை 27 மாவீர நாள் உணர்வுபூர்வமாக இடம்பெறும் என்றும் அனைத்து மாவீர பெற்றோர் உறவுகளையும் கலந்து கொள்ளுமாறும் முன்னாயத்த பணிகளிலும் ஒத்துழைப்பு வழங்குமாறும் பணிக்குழுவினர் தெரிவித்துள்ளனர். திருகோணமலை கடற்கரை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி போதி ராஜவிகாரியின் வளாகத்துக்குள் தற்போது மீண்டும் பதற்ற நிலை உருவாகியுள்ளது. அதன்படி இந்த பிரதேசத்தில் போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி போதி ராஜவிகாரியின் வளாகத்துக்குள் மீண்டும் புத்தர் சிலை அமைக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை மாநகர சபையின் ஆளுகைக்குட்பட்ட கடற்கரை பகுதியில் ஏற்கனவே உள்ள அரச மரத்தோடு இணைந்த புத்தர் சிலை கட்டுமானத்தை அண்மித்து புதிய வணக்கஸ்தல கட்டுமான பணிகள் நேற்று முன்தினம் நள்ளிரவு ஆரம்பிக்கப்பட்டன. நேற்று காலை இது தொடர்பில் அறிந்த கரையோர பாதுகாப்பு மற்றும் கரையோர வளங்கள் முகாமைத்துவ திணைக்கள அதிகாரிகள் சம்பவ இடத்தை பார்வையிட்ட நிலையில் அங்கு பிக்குகளுக்கும் அதிகாரிகளுக்கும் இடையில் முரண்பாடுகள் ஏற்பட்டன. பின் இந்த விடயம் தொடர்பில் திருகோணமலை துறைமுக போலீஸ் நிலையத்தில் திணைக்கள அதிகாரிகள் முறைப்பாடு செய்ததன் அடிப்படையில் கட்டுமான பணிகளை தற்காலிகமாக இடைநிறுத்துமாறும் போலீசார் பணித்தனர். ஆனால் அதை பொருட்படுத்தாமல் நேற்றிரவு புத்தர் சிலை வைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. அந்த இடத்துக்கு வந்த போலீசார் சிலை வைக்கும் செயற்பாட்டை தடுத்த போது பிக்குகளுக்கும் போலீசாருக்கும் இடையில் முரண்பாடு ஏற்பட்டது. போலீசார் புத்தர் சிலையை அகற்றியதோடு பதற்ற நிலைமை ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் அந்த புத்தர் சிலை அங்கு நிறுவப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. திருகோணமலை பிரெட்டிக் கோட்டை டச்பே கடற்கரையோரமாக அமைந்துள்ள ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி போதி ரஜ விகாரையின் வளாகத்துக்குள் நேற்றைய தினம் அனுமதி பெறாமல் சட்டவிரோதமான முறையில் பிக்கு ஒருவரின் தலைமையில் கட்டுமான பணிகள் இடம்பெற்றதோடு அதை பார்வையிடச் சென்ற கரையோர பாதுகாப்பு மற்றும் கரையோர வளங்கள் முகாமைத்துவ திணைக்கள அதிகாரிகள் மற்றும் ஊடகவியலாளர்கள் அச்சுறுத்தப்பட்டு அங்கிருந்து வெளியேற்றப்பட்டனர். நேற்று இரவோடு இரவாக குறித்த பகுதியில் பெயர் பலகை நடப்பட்டு கட்டுமான பொருட்கள் இறக்கப்பட்டு கட்டுமான வேலைகள் இடம்பெற்று வந்தன. இந்த சட்டவிரோத கட்டுமான பணிகள் தொடர்பில் கரையோர பாதுகாப்பு மற்றும் கரையோர வளங்கள் முகாமைத்துவ திணைக்கள அதிகாரிகளால் திருகோணமலை துறைமுக போலீஸ் நிலையத்தில் இன்று முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதையடுத்து இந்த கட்டுமான பணிகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டதோடு இது தொடர்பில் நீதிமன்றில் போலீசாரால் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த விகாரையின் பகுதியில் ஏற்கனவே சட்டவிரோதமான முறையில் அமைக்கப்பட்ட சிற்றுண்டிச்சாலை அகற்றுவதற்காக கரையோர பாதுகாப்பு மற்றும் கரையோர வளங்கள் முகாமைத்துவ திணைக்கள அதிகாரிகளால் இம்மாதம் 4ஆம் தேதி சட்டவிரோத கட்டடம் தொடர்பில் மாநகர சபையால் தொடரப்பட்ட வழக்கு நிலுவையில் இருந்த காரணத்தாலும் 1 வார கால அவகாசம் குறித்த விகாரையின் விகாராதிபதியால் போலீசாரிடம் கேட்டிருந்தமைக்கு அமைய அதில் தாமதங்கள் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை பார்வையிடச் சென்ற ஊடகவியலாளர்களும் அதிகாரிகளும் அச்சுறுத்தப்பட்டு அங்கிருந்து வெளியேற்றப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. பருத்தித்துறை மந்திகை வைத்தியசாலையில் நோயாளர் இருக்கைகள் உடைந்த நிலையில் காணப்படுவதாக நோயாளிகள் விசனம் வெளியிட்டுள்ளனர். பல நாட்களாக குறித்த இருக்கைகள் சரி செய்யப்படாமல் உடைந்த நிலையில் காணப்படுவதால் மருத்துவம் பெற வரும் நோயாளிகள் சிரமத்துக்குள்ளாவதை அவதானிக்க முடிகிறது. அதிகளவானோர் இருக்கைகளின்றி எழுந்து நின்று பல மணி நேரம் காத்திருந்து மருத்துவ தேவைகளை நிறைவேற்றி செல்வதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. பல நாட்களாக கேட்பாரற்று உடைந்த நிலையில் காணப்படும் மந்திகை வைத்தியசாலையின் நோயாளர் இருக்கைகளை சீர் செய்யுமாறு மக்கள் கோரிக்கையை விடுத்துள்ளனர். மஹிந்த ராஜபக்ஷ நீண்ட காலமாக புத்த சாசன அமைச்சராக செயற்பட்ட நிலையில்
குச்சவெளியை புனித பூமியாக மாற்றி நூற்றுக்கணக்கான விகாரைகளை கட்டியதாக மனித உரிமை செயற்பாட்டாளர் ரஜீவன் தெரிவித்தார். புனித பூமி என்கின்ற ஆக்கிரமிப்பு உறுதிகளை ஆதாரமாக காட்டி பௌத்த அதிகாரத்தின் அதிகுச்ச ஆக்கிரமிப்பின் வடிவத்தை வெளிப்படுத்துவதாக கண்டனம் வெளியிட்டார். மஹிந்த ராஜபக்ஷ நீண்ட காலமாக புத்த சாசன அமைச்சராக செயற்பட்ட நிலையில் குச்சவெளியை புனித பூமியாக மாற்றி நூற்றுக்கணக்கான விகாரங்களை கட்டினார்கள். விரும்பிய பிக்குகள் விரும்பிய இடத்தை கேட்டு வாங்கக்கூடிய நடைமுறை இருந்தது. இந்த ஊழல் விசாரணை செய்யப்படாதது. பௌத்தம் என்று வந்துவிட்டால் நீங்கள் அனைவரும் ஒரே ஊழல்வாதிகள் தான். மக்களின் தலைகளை தவிர மிகுதி அனைத்து இடங்களிலும் புத்தர் சிலைகளை வைத்துவிட்டு சோற்றுக்கு பிச்சை எடுங்கள். இது பௌத்த அதிகாரத்தின் அதிகுச்ச ஆக்கிரமிப்பு என்றும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் பல்கலைக்கழக மாணவர் ஒருவர் போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்டார். யாழ்ப்பாண குற்றத்தரப்பு காவல்துறைக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் யாழ் காவல்துறை போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினர் மேற்கொண்ட சுற்றி வளைப்பில் நேற்று இந்த கைது இடம்பெற்றது. இதன்பொழுது ஊவா பரணகம பிரதேசத்தைச் சேர்ந்த யாழ் பல்கலைக்கழக மருத்துவப்படத்தில் கல்வி கற்கும் 2ஆம் வருட பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த 24 வயது மாணவரை கைது செய்யப்பட்டார். யாழ்ப்பாணம் கந்தர்மடம் பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்ட இந்த மாணவரிடமிருந்து 33 கிராம் 230 மில்லிகிராம் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர் சந்தேக நபரை இன்றைய தினம் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்திய போது எதிர்வரும் 30ஆம் தேதி வரை 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இலங்கைக்கு மேலாக நிலை கொண்டுள்ள தாளமுக பிரதேசம் மேலும் தொடர்வதாகவும் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் வானம் முகில் சரிந்து காணப்படும் என்றும் சிரேஷ்ட வானிலை அதிகாரியும் ஊடகவியலாளருமான முகமது சாலிஹின் தெரிவித்தார். வடக்கு கிழக்கு வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அத்துடன் அம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நாட்டின் ஏனைய பிராந்தியங்களில் பல இடங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில இடங்களில் 100 மில்லிமீட்டரிலும் கூடிய பலத்த மழை பெய்யக்கூடும். ஏனைய பிராந்தியங்களின் சில இடங்களில் 75 மில்லிமீட்டரிலும் கூடிய ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். பொத்துவில் தொடக்கம் திருகோணமலை காங்கேசந்துறை ஊடாக மன்னார் வரையான கரையோரத்துக்கு அப்பால் உள்ள கடல் பிராந்தியங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நாட்டைச் சூழ உள்ள ஏனைய கடற்பிராந்தியங்களில் பல இடங்களில் பிற்பகல் அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 20 முதல் 30 கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து காற்று வீசக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. திருக்கோயில் பகுதியில் வெளிநாட்டு சுற்றுலா பெண் ஒருவரிடம் பாலியல் தொல்லை செய்த சம்பவத்தில் தேடப்பட்ட சந்தேக நபரை போலீசார் களுவாஞ்சிக்குடி பிரதேசத்தில் வைத்து கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர் 23 வயதுடைய திருமணமானவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு சுற்றுலாவுக்கு வருகிறது நியூசிலாந்து பெண் ஒருவர் அக்டோபர் 25ஆம் தேதி சுற்றுலா சென்றபோது ஒரு இளைஞர் தகாத நடத்தையில் ஈடுபட்டதாக கூறி இலங்கை சுற்றுலா போலீசிடம் முறைப்பாடு செய்திருந்தார். இச்சம்பவத்தின் வீடியோவையும் அவர் சமூக ஊடகங்களில் வெளியிட்டார். இது தொடர்பாக சுற்றுலா பிரிவு போலீசார் நடத்திய விசாரணையில் சம்பந்தப்பட்ட வெளிநாட்டு பெண் அன்று அருகம்பையிலிருந்து பாசிக்குடாவுக்கு சென்றபோது திருக்கோயில் பகுதியில் குறித்த சம்பவம் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பதுளையில் தாயை பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து கொலை செய்த மகள் விளக்கமறியலை வைக்கப்பட்டுள்ளார். காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் சிறுமியொருவர் தன்னுடைய தாய் மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்தார். பதுளை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த தாய் நேற்று உயிரிழந்தார். உயிரிழந்த பெண் பதுளை ஏகோடவெளியைச் சேர்ந்த 28 வயது துலாஞ்சலி குமாரி என்ற பெண் என்று அடையாளம் காணப்பட்டார். விளக்கமறியலில் வைக்கப்பட்ட சிறுமி ஏகோடவெளியைச் சேர்ந்த 13 வயது மாணவி ஆவார். இச்சம்பவம் கடந்த 4ஆம் தேதி இடம்பெற்றதாக போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. மட்டக்களப்பு கல்முனை வீதியில் ஆரையம்பதை பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். மட்டக்களப்பு திசை நோக்கி பயணித்த லொரி ஒன்று பாதசாரி ஒருவர் மீது மோதியதால் இந்த விபத்து இடம்பெற்றது. விபத்தில் காயமடைந்த பாதசாரி சிகிச்சைக்காக மட்டக்களப்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் உயிரிழந்தார். உயிரிழந்தவரில் அடையாளம் இதுவரை உறுதிப்படுத்தப்படாத போதிலும் அவர் அந்த பகுதியில் இருந்த யாசகர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக லொரியின் சாரதி கைது செய்யப்பட்ட மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து எதிர்வரும் 25ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இனி சர்வதேச செய்திகள். பங்களாதேஷின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை விதித்து அந்நாட்டு சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் தீர்ப்பளித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கடந்த ஆண்டு குறிப்பாக மாணவர்கள் தலைமையிலான போராட்டங்களை வன்முறையில் ஒடுக்கியதற்காக மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களுக்காக இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. பங்களாதேஷ் பகுதியில் மக்கள் போராட்டம் கடந்த 2024ஆம் ஆண்டு ஏற்பட்டது. அதன்போது இடம்பெற்ற வன்முறை சம்பவங்களில் சுமார் 1400 பேர் உயிரிழந்ததோடு பல்லாயிரக்கணக்கானவர்கள் காயமடைந்தனர். அப்போது பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா ரகசியமாக தப்பித்து இந்தியாவில் தஞ்சமடைந்தார்.
இன்று வரை அவர் இந்தியாவில் வசித்து வருகிறார். நடந்த போராட்டங்களை ஒடுக்கியதில் சூத்திரதாரி மற்றும் முக்கிய கருவியாக இருந்ததாக இவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்தியாவில் தலைமறைவாக இருக்கின்ற ஷேக் ஹசீனா நீதிமன்ற உத்தரவை மீறி விசாரணைக்கு முன்னிலையாகாத காரணத்தால் அவர் தலைமறைவாக இருக்கும் நிலையில் இந்த விசாரணை நடத்தப்பட்டு தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சவுதி அரேபியா மதீனா அருகே மக்காவுக்கு புனித பயணம் சென்ற பயணிகளை ஏற்றிச் சென்ற பேருந்தொன்று டீசல் தாங்கியுடன் மோதியதில் 42 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தெலுங்கானா மாநிலத்தை சேர்ந்தவர்கள் சவுதி அரேபியாவுக்கு உம்ரா புனித பயணம் மேற்கொண்ட நிலையில் ஜோரா என்ற இடத்தில் பேருந்து சென்று கொண்டிருந்த போதும் எதிர்பாராத விதமாக பேருந்து மீது டீசல் லொரி மோதியிருந்தது. இந்த கோர விபத்தில் பேருந்தில் இருந்து 20 பெண்கள் 11 சிறுவர்கள் உட்பட 42 பேர் பலியாகியுள்ளனர். பேருந்து முழுவதும் தீப்பற்றி எரிந்ததால் அவர்கள் உடல் கருகிய நிலையில் காணப்பட்டனர். இதைத் தொடர்ந்து மீட்பு படையினர் விரைந்து சம்பவ இடத்துக்கு வருகை தந்தனர். பலியான அனைவரும் தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தைச் சேர்ந்தவர்கள் என்பது முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் அறிந்த தெலுங்கானா முதல் மந்திரி ரேவந்த் ரெட்டி உயிரிழந்தவர்கள் குறித்து முழு விவரங்களை கண்டறியப்பட வேண்டும் என்றும் களத்தில் இறங்கி உரிய நிவாரண முயற்சிகள் வழங்க வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.